ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ வாட்டர் மேஜ் தான், அதுவும் வெறும் 2 ஸ்டார் தான் அப்படின்னா மற்ற வாட்டர் மேஜாலையும் நம்ம ஹீரோவோட மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. நம்ம ஹீரோவோட வாட்டர் பெட்டை நம்ம ஹீரோ ஒரிஜினலாக அவனே கிரியேட் பண்ணதுனால மற்றவங்களால அதை காப்பி பண்ண முடியாது. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோனான் தி சாசரர் கேன்சி சீசன் 1 எபிசோட் 10. அட ரிங்கோ கிட்டேலும் மெயில் வந்திருக்கு. நம்ம ஹீரோவோட அப்பா பார்க்குறாரு. அட்வான்ஸ்டு கிளாஸில் நம்ம ஹீரோ சேர்ந்துட்டான். வாட்டரில் பிளட் மாதிரி திரும்பவும் கிரியேட் பண்ணி ஆளுங்களை பயம் கொடுத்திட்டாரு. மற்றபடி எல்லாம் ஓகே தான் சொல்லவும் திரும்பவும் பிரச்சனை பண்ணியிருக்கான். 1 மாதம் அவனுக்கு சம்பளம் கட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. இந்த அட்வான்ஸ்டு கிளாஸில் இருக்கிறவங்களுக்கான டாஸ்கே உங்களுக்கான பணத்தை நீங்கள் தான் மேக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேற யாரும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னால் இதை ஏற்றுக்கிட முடியாதுன்னு செயின்ட்டு சொல்கிறேன். கூட பாடி கார்டாக வந்தவங்களுக்கு நான் சேலரி கொடுக்கணும். அது போக நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. கிங்டம்கிட்ட இருந்தால் மற்றவங்ககிட்ட இருந்தோ சப்போர்ட்டுக்கு பணத்தை வாங்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்க உனக்கான பணத்தை கூட மேக் பண்ண முடியலன்னா நீ டாப் டியர்னு சொல்லிக்கிட முடியாதுன்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. என் கூட இருக்கிற 2 மெய்டு, நிறைய லிவிங் எக்ஸ்பென்சஸ், மொத்தமா எனக்கு ஒரு 1.5 லட்சம் செலவாகும்னு சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இண்டிவிஜுவலா ஒரு ரூம் கொடுத்துருவோம்னு சொல்லவோ இதுக்கும் நாங்க பே பண்ணுவான்னு செயின்ட் கேட்டா இல்ல இந்த லேப் ரூம் ஃப்ரீ தான். இதுல பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல்ஸ்க்குலாம் உங்க காசை தான் யூஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் சொல்றாங்க. மேஜிக்கை வச்சு இவங்க ஏதாச்சும் சாதிச்சிருக்கணும், அதுக்கு கிரெடிட் பாயிண்ட்ஸும் உண்டு, அதுல தான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்ல கூட சேர்ந்து நிறைய மேஜிக்கல் இன்ஜினியரிங்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஏசி தான் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஜன்னன்லியை பத்தி பேசும்போது ஃபுல்லா அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வந்துட்டு கடுப்பா செயின்டஸ்னை பத்தி இம்ப்ரெஸ் ஆயிட்டியா, நம்ம தனியா போயிட்டு மேஜிக்கை பத்தி பேசலாமா நம்ம ஹீரோ கேட்கறான். மாஸ்டர் டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு ரிங்கை வந்து கூப்பிட்டுட்டு எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கும் இந்த வாட்டர் பெட் ஒன்று மேக் பண்ணுங்களேன்னு சொல்றா. நம்ம ஹீரோ சோகமா இருக்கவும் என்னாச்சுன்னு கேட்டா அந்த செயின்ட் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லவும் பின்னாடியாவும் நம்ம ஓவரா போகக்கூடாது, ஒரு ஜென்டில்மேன் அப்படி நடந்துக்கிட மாட்டான்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் வேற ஒரு பொண்ணு கூட தனியாவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. சரி நம்ம ஹீரோ சொல்றான். 1 மாசத்துக்கு காசு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லவோ எப்படினாலும் நான் அந்த காசை யூஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். செயின்ட்டோட சாப்பாடுலாம் கம்மியாயிடுச்சு, இல்லாம கூட நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் மெய்டு சொல்லவோ உண்மையா ரொம்ப ஹாப்பி அப்படின்னு அந்த சைடு சொன்னா. மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு போய் சொன்னேன், எனக்கு காசு தேவை, என் ஃபேமிலிக்கு நான் அதை அனுப்பணும்னு மெய்டு சொல்றாங்க. பிசினஸ் விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த மெய்டு யோசிக்கிறாங்க. 1 மாசத்துக்கு 1.5 லட்சம் எங்க போவேன் அப்படின்னு அந்த சைடு சோகமா போனா ஹீரோவோட லேப்ல எல்லாரும் கூட்டமா நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மத்த மேஜர்ஸ்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டயர்டா இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு நம்ம ஹீரோவோட வாட்டர் பெட்டை நம்ம ஹீரோ சேல்ஸ் பண்றான். சாரி எல்லா ஸ்லாட்டும் ஃபில் ஆயிடுச்சு, 1/2 மணி நேரம் இன்னும் வெயிட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரே நாள்ல இவன் பிசினஸ் எப்படி இவ்வளவு இம்ப்ரெசிவா வந்துச்சு அப்படின்னு பாக்குறாங்க. நான் ஸ்லீப்பிங் சாங்சுவரி ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் காமிக்கிறேன். நான் கிரியேட் பண்ண விஷயத்திலே இதை பத்தி தான் என் மாஸ்டர் பாராட்டினாருன்னு சொல்லவும் தூங்குறது கூட ஒன்ன பார்த்தா பிசினஸா மாத்த கத்துக்கணும் போலேன்னு மத்தவங்க சொல்றாங்க. என் மாஸ்டர் நானும் தூங்காம பல நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லவும் இப்போதான் அவங்கள வந்து திட்டி தூங்க வைக்கிறேன். அங்க இருக்கிற மேஜஸோ அதே மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கான ஒரு தூக்கம் தேவன் தான் நம்ம ஹீரோ இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம். உனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு ரூம் கூட தரோம், ப்ரொஃபசர்ஸ்க்கோ இதே மாதிரி பண்றியா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் சாஃப் கேட்கவோ சரி ஓகே நம்ம ஹீரோவா அதே மாதிரி பண்றான். ஹீரோவோட இந்த ஸ்லீப்பிங் பிசினஸ்ல நம்ம ஹீரோக்கு நிறைய காசு கிடைக்குது. நேரம் தூங்குனதே ஒரு நாள் ஃபுல்லா தூங்கின ஃபீலிங் இருக்கு. எல்லாரும் குட் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. புதுசா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு தூங்க வந்திருக்கா. ஆக்சுவலி இந்த பொண்ணுங்கள்லாம் நம்ம ஹீரோவோட பிசினஸ்க்காக வரல, நம்ம ஹீரோக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கரண்ட் கூட காசு இல்லாம செயின்டஸ் இருட்டுல உட்காந்துருக்குவா. அந்த கோனான் கிட்ட நீங்க கேட்கலாம்ல, அவன் அட்வைஸ் கொடுப்பான்னு சொல்லவும் அவன் எப்பவும் என்கிட்ட வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன்ட்டியா அப்படின்னு செயின்ட் கேட்டா. அப்ப ப்ரொஃபசர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னா ப்ரொஃபசரே கோனான்ட்ட தான் அட்வைஸ் கேட்க சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டா அவங்களும் அதே தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எமோஷன்ஸ் கிடையாது, பட் இப்ப இருக்கிற என் நிலைமையை எமோஷனா வார்த்தையில சொல்லணும்னா அவமானம்னு நான் சொல்லுவேன். அட்வைஸ் தேவைன்னு அந்த செயின்ட் கேட்க தாராளமா நம்ம ஹீரோ சொன்னா பதிலுக்கு நீ என்ன கேப்பியோன்னு பயமா இருக்குன்னு சொல்லுவோம். லேடியோட வீக்னஸ் ஜென்டில்மேன் பயன்படுத்த மாட்டான் நம்ம ஹீரோ சொல்றோம். 1 நிமிஷம் அதுக்கு முன்னாடி ப்ரொஃபசர் சைரியா அங்க கூப்பிட்டுக்கிறாங்க. பொண்ணு கூட தனியா இருக்க கூடாதுன்னு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டா நம்ம ஹீரோ ப்ரொஃபசர்கிட்ட சொல்றான். ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல இவ்வளவுதான் எனக்கு பிளஸிங்கா கொடுத்ததை நான் காசுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றா. அப்படின்னா லைட் மேஜிக்லயே வேற சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்க்க நிறைய யூசர்ஸ்க்கு இந்த டேட்டா தேவைப்படும். இந்த டேட்டாவை நம்ம விற்கலாம், பட் ஆனா அதுக்கு நிறைய டைம் செலவாகும். பியூரிஃபிகேஷன் மேஜிக் அதை நீ காசுக்காக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா அப்படின்னு சொல்றேன். அப்ப மேஜிக் டூல் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொன்னா. மேஜிக் டூல்லாம் காப்பிரைட் பேட்டர்ன் ரைட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லவும் அதுக்கு ஃபர்ஸ்ட் அது ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றேன். எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சரின்னு ஒத்துக்கிறா. ஷோர் ஐயா உங்க ஸ்கின் ரொம்ப பளபளன்னு இருக்கே நம்ம ஹீரோ சொல்ல. உன்னோட வாட்டர் பெட் தான் காரணம், அதுல படுக்கவும் என் டைனஸ் ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு ப்ரொஃபசருமே லைட் ஆட்ரிபியூட் இருக்கிறவங்க தான். சரி இதுக்கு மேல நீங்க பாத்துக்கோங்கன்னு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிளம்புறாங்க. கோனா நீ கேட்டதுன்னு தானே அவங்க சீடை கொடுக்குறாங்க. இது ஷிஷலா சீடு தானே அப்படின்னு சயின்டிஸ்ட் பாக்குறா. இது ஹோலி லேண்ட்ல மட்டும்தான் வளரும், மற்ற இடங்கள்ல வளராதேன்னு சொல்லவும் இதை பத்தி நான் டீட்டெயிலா படிச்சேன். ஹோலி மேஜிக்கால பியூரிஃபைடான லேண்ட் தான் ஹோலி லேண்ட். பியூரிஃபிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு சாங்சுரியை கிரியேட் பண்ண மேபி அது அந்த இடத்துல வளரலாம்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஹோலி பேரியர் மாதிரி அவனை கிரியேட் பண்ணி பியூரிஃபிகேஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சொல்றாங்க.
இப்போ அந்த செயின்ட்டுமே அவளோட பியூரிஃபிகேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை சுற்றி ஒரு பேரியர் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த ஷிஷெல்லா சீடும் இப்போ அந்த பாட்ல இருந்து வளர ஆரம்பிக்குது. அப்படின்னா உண்மையிலேயே இது இந்த இடத்துல வளர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ஹீரோ மேஜிக்கை சென்ஸ் தான் பண்ணுவாங்கிறதுனால ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயிலையும் சென்ஸ் பண்ணி அதில் எழுதி வைக்கிறான். உண்மையிலேயே அவன் மேஜிக் மேலே தான் ரொம்ப ஆர்வமா இருக்கான் போல. ஏன்ட்ட ஃபிளாட் பண்ணலையோ அப்படின்னு அந்த செயின்ட் பார்க்குறா. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கவும், லஞ்ச் சாப்பிட்டுட்டே நம்ம மேஜிக்கை டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்கவும், உண்மையிலேயே அவன் ஃபிளர்ட் தான் பண்றானோ அப்படின்னு யோசிக்கிறா. ஃப்ளவரை பத்தி கேட்டேன்னு சொல்லவும், இதை வச்சு மெடிசினல் ஹெர்பை மேக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அதை வித்தா 1.5 லட்சம் கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல வேலை 1 லட்சம் ரூபாய் வேஸ்டா போகல அப்படின்னு ஷாரையா ப்ரொஃபசர் சொல்ல, என்ன 1 லட்சம் செயின்ட் கேட்டா, கோனான் தான் இந்த சீட்ஸை வாங்குறதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் செலவு பண்ணா. அவன் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் சக்சஸ் ஆகலைன்னா அவனுக்கு தான் 1 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருக்குன்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க. நீ இவ்வளோ பெரிய ரிஸ்கா எடுத்தான்னு அந்த செயின்ட் கேட்கவும், பட் அதான் சக்சஸ் ஆயிடுச்சே, நீ என்ன காப்பாத்திட்டா நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல நீ தான் என்ன காப்பாத்திருக்க, பிரச்சனை கொடுத்ததுக்கு சாரி அப்படின்னு சரிங்கிற வார்த்தையை விட தேங்க்ஸை தான் நான் கேட்க விரும்புறேன் நம்ம ஹீரோ சொல்லவும், தேங்க்யூ அப்படின்னு சொல்றா. இப்போ அந்த ஃப்ளவர் வந்துட்டு ஃபுல்லா ப்ளூம் ஆயிடுச்சு. தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இப்போ பில்லை மேக் பண்ணணும். நம்ம ஹீரோ அதை பியூரிஃபை பண்றதுக்கு அவனோட ரோபோவை யூஸ் பண்றான். பேட் எல்லாம் கிளீன் ஆக்கி அதை பில்ஸா வந்துருது. அந்த பில்ஸை கடையில போய் கொடுத்தா இந்த பியூரிஃபிகேஷனுக்கு 1.5 லட்சம் இல்ல 2 லட்சம் நான் தாரேன் அப்படின்னு கடைக்கார் சொல்றாரு. நல்ல வேலை எங்களுக்கு சேலரியே இல்லாம வேலை பார்க்கணுமோன்னு நினைச்சோம் அப்படின்னு மைட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு என்னோட ட்ரீட் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மைடும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. லைட் மேஜிக்கை பத்தி நான் ரிப்போர்ட் எழுதியிருக்கேன், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நானும் ஹாப்பியா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். 20,000 இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணுங்கன்னு பொண்ணுகிட்ட இனி சொல்லக்கூடாது. காஸ்ட்லியான வைனா அந்த மைட்ஸ் தண்ணி மாதிரி குடிச்சாங்க. சரி இதுவும் எனக்கு ஒரு பாடம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். மற்ற 2 பசங்களுமோ நம்ம ஹீரோ கிட்ட தான் அட்வைஸ் கேட்டு ஹெல்ப்காக வந்திருக்காங்க. நீங்க மட்டும் லேடிஸா இருந்தா என் பவர்ல என்ன வேணா பண்ணிருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான். அது எங்களுக்கு நல்லா தெரியணுங்க சொல்லிட்டு சோகமா நிக்கவோ, என் ஐடியாஸ்க்கு ஹெல்ப் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கற. ஒரு பேக்கன சம ரயா நீ பறக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோக்காக வந்த அந்த 3 பொண்ணுங்களும் நல்லா தூங்கிட்டு அச்சோ மறந்து போயிட்டோமேன்னு சொல்லி, கண்டிப்பா கோனான்காக தானே வந்திருப்பா அப்படின்னு சொல்லி 3 பேரும் முறைச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. 10 ஸ்பெல்லு 15 ஸ்பெல்லு தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. 2 ஸ்பெல்லு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சாலும் அதை உருப்படியாக நம்ம ஹீரோ தெரிஞ்சு வச்சிருக்கான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட ஈஸியாக நம்ம ஹீரோ தான் பணம் மேக் பண்ண. அண்ட் மற்றவங்களுக்கும் நம்ம ஹீரோ அட்வைஸும் பெஸ்ட்டாக கொடுத்தா அவங்களையும் பணம் மேக் பண்ண வைக்கிறான். அண்ட் புதுசாக வந்திருக்கிற அந்த 3 பொண்ணுங்க யார், என்னதான் நடக்குது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.